மூர்த்தி, இது ரொம்ப பெரிய ஆர்டரா, சிறப்பா பண்ணி கொடுத்துரு. வேலையில நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நல்லதுக்கு சொல்றேன், சுத்துப்பட்டு ஊர்க்காரங்க மொத்த பேரும் அவருக்கு சொந்த மாதிரி தான். கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதனால பார்த்து பக்குவமா வேலையை முடிச்சு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். என்ன சரியா? நல்ல மனுஷன் அவரு. புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, கேட்டதை விட நிறைய அள்ளி கொடுப்பாரு. அதை வச்சு வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். என்ன புரியுதா? கண்டிப்பா பெரியப்பா. இது வரைக்கும் என்ன நம்பி யாருமே இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்ததில்ல. நீங்க கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா நான் உங்க நம்பிக்கையும் பேரையும் காப்பாத்துவோம் பெரியப்பா. அந்த நம்பிக்கையில தாண்டா இந்த ஆர்டரை உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். நல்லபடியா பண்ணு. பெரியப்பா, என்னம்மா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்க வாழ்க்கையில முன்னேறி வரணுங்கிற நல்ல எண்ணத்துல அக்கறையில இந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுக்கறீங்க. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பெரியம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்னம்மா? நீங்க இந்த ஆர்டர் எடுத்து நல்லபடியா பண்ணுங்க. என் பேரை காப்பாத்துங்க, அது போதும் எனக்கு. அதுக்கு இல்ல, அவங்களுக்கு திடீர்னு தெரிஞ்சா அவங்க வருத்தப்பட்டு கோவப்பட போறாங்க. ஆடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆர்டருக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு இப்ப இருந்தே தயாராயிடுங்க. மாமா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு யாரும் நினைச்சதில்ல. ஆனா நீங்க நினைக்கிறீங்க. அத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன, எனக்கு அப்புறமா என் பிள்ளைங்களுக்கு யாரு இருக்காங்கன்னு யோசிச்சு பல நாள் நான் கவலைப்பட்டிருக்கேன். எப்போ நீங்க மனசு மாறி இந்த குடும்பத்து மேல அக்கறையும் பாசத்தையும் காட்ட ஆரம்பிச்சீங்களோ, அப்பத்துல இருந்து நான் நிம்மதியா இருக்கேன். கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஆர்டரையோ பணத்தையே கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களோட இந்த அன்பையும் ஆதரவையும் மட்டும் கடைசி வரைக்கும் நீங்க கொடுக்கணும். அத மட்டும் தான் நான் உங்ககிட்ட வேண்டுகோளா வைக்கிறேன். அட என்னம்மா நீ வேண்டுகோள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ மூணாம் மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது என் தம்பி குடும்பம் மட்டும் இல்லம்மா, என் குடும்பம்மா. இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க. என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் எப்பவும் இந்த குடும்பத்தை நான் பாத்துக்குவேன். இவங்கெல்லாம் என் அரவணைப்புல தான் இருக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா. இதுக்கப்புறமாவது நீங்க வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷமா நிம்மதியா வாழ்றத நான் பார்க்கணுமா. அதுவும் நடக்கதான் போகுது. இதுக்கப்புறம் கவலைப்படுறத விட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி போறத பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும்தான் உன் வேலை. என்ன புரியுதா? சரிடா மூர்த்தி, ஆர்டரை பார்த்து பண்ணு. இந்த ஆர்டர்ல ஏதாவது சந்தேகம் வந்தா எனக்கு போன் பண்ணு. சரியா? நான் வரேன். வரமாப்பா. காஃபி டீ ஏதாவது? பரவாயில்லம்மா, இன்னொரு தடவை வரேன். வரமா வரமா. அன்பு, உன் வேலையெல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? மூர்த்தி, உனக்கு நேரம் நல்லா இருக்கு மூர்த்தி. அடுத்தடுத்து முன்னேறதுக்கான எல்லாமே உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீ நம்பிக்கையோட வாழ. கண்டிப்பா கையில். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம குடும்ப வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவேன். கொஞ்சம் ஊத்தி போதுங்க. உங்களுக்கு வேற கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியா? அண்ணே, மீட்டரே இங்க தண்ணி கொண்டு வந்து வை. சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? ஒரு ஃபுல் மீல்ஸ். சேஞ்ச் இருக்குங்களா? இருக்கு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் ஆசானே, வழக்கத்துக்கு மாற அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் சந்தோஷமா தெரியுது. பம்பரமா சுத்திட்டு இருக்க, காலில் சக்கரம் கட்டின மாதிரி இங்கேயும் அங்கேயும் பரபரப்பாவே இருக்கிய. அப்படித்தான்டா இருக்கணும். என் தங்கச்சி என்ன நம்பி இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்கா. அவ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஹோட்டல் மூலமா நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்டா. இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. சூப்பர் ஆசானே, இதே உத்வேகத்தோட உழைக்கிறோம். நம்ம ஃபேமிலி டாப்ல கொண்டு போறோம் ஆசானே. ஏய், அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நமக்கு ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்குடா. என்ன ஆசானே சொல்ற? வந்த 2 நாள்லயே கல்யாண ஆர்டர் புஷ்டியா? ஆர்டர் ஏன் மூலியமா வரலடா, நம்ம தர்மலிங்கம் பெரியப்பா இருக்கார்ல, ஆமா, அவர் வாங்கி கொடுத்தது. அது மட்டும் நல்லபடியா பண்ணிட்டோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடும்டா. அதுக்கப்புறம்
நம்ம எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்போம். இப்ப வாய்ப்பு வந்திருக்குல்ல, சிறப்பா பண்ணிடுவோம் ஆசானே. இதுக்கப்புறம் நம்ம முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது ஆசானே. ஆமா மீட்ரு. மூர்த்தி, வாங்க பெரியமா. என்னடா ஹோட்டல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு பெரியமா. பெரியமா, பரவாயில்லையே, உன் ஹோட்டல்ல இத்தனை பேர் சாப்பிட வராங்களா? ஹோட்டலுக்கு சாப்பிட தான் வருவாங்க, வேற எதுக்கு வருவாங்க? மீட்ரு என்ன நக்கலா? சும்மா இருடா. பெரியமா நீங்க வாங்க, உட்காருங்க வாங்க. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. ஆ, ஏண்டா உன் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஒரு ஹோட்டலுக்கு ஓனர் ஆக்கிட்டா. இனிமே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது போலயே. ஐயோ அப்படிலாம் இல்ல பெரியமா. டேய் சும்மா சொல்லாதடா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா பெரியமா. சந்தோஷமா தானே இருப்ப, உனக்கு என்ன குறை? நீ ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்ட, உன் தம்பி போலீஸ் ஆயிட்டான், உன் தங்கச்சி டாக்டர் ஆக போறா. நீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா நாங்க நாசமா போனோம்னு நினைப்பீங்கல்ல. உங்க குடும்பத்துக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் உன்கிட்ட கொஞ்சமாவது இருக்கு அப்படின்னு நான் நம்பினேன். ஆனா இப்பதான் தெரியுது அது உன்கிட்டயும் இல்லன்னு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கெல்லாம் எவ்வளவு வந்தாலும் பத்தாதாடா? அது என்னடா உங்களுக்கு பணத்து மேல அவ்வளவு ஆசை? ஐயோ பெரியமா, என்ன பெரியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏண்டா நான் என்ன இல்லாத பொல்லாதைய பேசிட்டேன்? சரி நான் உன்னை கேக்குறேன், இந்த ஹோட்டலை நீ சுப்பிரமணிக்கு கொடுத்துருன்னு சொன்னா கொடுத்துருவியா? கொடுத்துருவியான்னு கேட்டதுக்கே யோசிக்கிறியே, குடுன்னு சொன்னா கொடுத்துருவியா? பெரியமா யோசிக்கலாம் இல்ல பெரியமா, நம்ம சுப்பிரமணிக்குனா கண்டிப்பா நான் கொடுத்துருவோம் பெரியமா. கிழிப்ப. அப்படியே உன் தங்கச்சி மாதிரியே நல்லவன் மாதிரி பேசாதடா. ஏண்டா கேட்ட உடனே இந்தா வச்சுக்கோன்னு குடுக்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப அந்த அளவுக்கு நல்லவங்களாடா? அது எப்படிடா உங்களால மட்டும் இவ்வளவு சுயநலமா யோசிக்க முடியுது? என்னோட தம்பி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் நினைக்கிறாரு, அதே மாதிரி நீங்களும் பெரியப்பா குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல. என்னைக்காவது அதை நினைச்சிருக்கீங்களா? பெரியமா சுப்பிரமணி நல்லா இருக்கணும் தான் பெரியமா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நல்லா நினைச்சீங்க, அதான் அவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு எல்லா வேலையும் பாத்துட்டீங்கல்ல. ஏண்டா உன் தம்பி போலீஸ் ஆயிட்டா, ஏன் பிள்ளையால ஆக முடியல. சரி, அவன் அப்பாவோட தொழிலையாவது அவன் முன்னேறணும்னு நினைக்கிறான், அதையும் கெடுக்கிற மாதிரி ஏன் புருஷனுக்கு வந்த ஆர்டர நீங்க வாங்கிக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க கூடாதுன்னு ஏன்டா இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியுறீங்க? அப்படி என் பிள்ளை என்னதான்டா பண்ணிட்டான் உங்களுக்கு? இவ்வளவு நாளா அவனை ஜெயிலுக்கு அனுப்பி அவன் வாழ்க்கையை கெடுத்தீங்க. இதுக்கப்புறம் அவனை வாழ விடக்கூடாதுன்னு ஏன்டா இப்படி கெட்டனை பிடிச்ச அலையிறீங்க?